ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு பழம் ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரில. அந்த பழத்தை தான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி, வீடியோ எடுத்து போட்டலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். இந்த பழம் என்ன பழம் அப்படின்னா வீரப்பழம்னு சொல்லுவாங்க. பேர் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. பட் அது பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு பழம் தான். அது குட்டியாக சின்ன சாப்புகள்லாம் இருக்கும். வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பார்த்துருந்தீங்க இல்லை சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வாங்க நம்ம போய் பார்க்கலாம் என்ன பழம் அப்படிங்கிறத. நண்பர்களே, இந்த பழம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே பார்த்திங்கன்னா அவ்வளோதான் பார்க்க முடியாது. இந்த மாதிரி காடு சைடு மட்டும்தான் அந்த பழம் இருக்கும். அந்த மரம் பார்த்திங்கன்னா இந்த எனக்கு முன்னாடி இருக்குது பார்த்திங்கன்னா, இதுதான் அந்த மரம். இந்த மரத்தில் சின்ன சின்னமாக ரெட் கலரில் சூப்பராக பழம் பழுக்கும். இதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. அது தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஹைட்டில் இருக்குது மக்களே. பார்த்திங்கன்னா எங்களுக்கு எட்டாது. இந்த இருங்க, அந்த சைடில் எல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது, காமிக்கிறேன். அந்த சைடில் இருக்குது, நம்ம பறிக்கலாம். நண்பர்களே, இதுதான் பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த ஈரப்பழம். இங்கே பாருங்க, முசூர்லாம் இருக்குது. சிவப்பு கலரில் அந்த சிவப்பு எறும்பு முசூருன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். எங்கள் ஊரில் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க மக்களே. இருங்க, ஒரு கையில் வச்சு பறிக்க முடியாதுன்னு தெரில, பறித்து பார்ப்போம். தொட்டாலே காய்ச்சினா கடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் இருக்கான். சரி, நல்லா கடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? ஃபுல்லுன்னு கடிக்குது. இந்த பழம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இனிப்பாகவும் இருக்கும், துவர்ப்பாகவும் இருக்கும். இந்த பழம் சாப்பிட்ருந்தீங்கன்னா கம்மானில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது. இன்னும் ஒரு 2-3 மரம் பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்குது. அதை போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், பார்ப்போம். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிட்டத்தில் தனிச்சாப்பில் இருக்கும், ஈஸியாக பறிச்சிடலாம். இந்த மரத்துலலாம் ஏறலாம் முடியாது. நீங்கள் நினைக்க மாதிரி ஏறி பறிக்கலாம்னு பார்ப்பீங்க. அது ரொம்ப கிளையாக இருக்கும். அந்த மரம்லாம் ரொம்ப கிளையாக இருக்கும். அதாவது குறுக்கே மறக்கையும் இருக்கும். கொஞ்சம் கூட மேலே ஏறி போக முடியாது. அந்த வாழை லைட்டாக தனச்சாப்பில் வச்சு அந்த உள்ள பழத்தை பிடுங்கினா மட்டும்தான் அந்த உள்ள பழம் பறிக்க முடியும். இருங்க, நான் கிட்டத்தில் போய்ட்டு காமிக்கிறேன். இந்த மரத்து பக்கத்தில் வந்தாச்சு. இந்த தெரிஞ்ச இது ஒரு மரம். அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பழம் பழுத்துருக்கு பாருங்க. இந்த தெரியுதா? இதில் என்ன பழுத்துருக்கோம். அந்த மரத்து கிட்டத்தில் காமிக்கிறேன் பாருங்க. அதுதான் பார்த்திங்கன்னா மரம். எப்படி பாருங்கள், அப்படியே படர்ந்தாப்பில் இருக்கா. அதனால தான் சொல்லிட்டு இதில் ஏற முடியாது அப்படின்ட்டு இந்த மாதிரி வாதம் கீழாப்பில் தனிச்சு பிடுங்கினா மட்டும்தான் பறிக்க முடியும். இப்போ நான் ஒரு வாதம் இழுத்து பிடிச்சிருக்கேன் பாருங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலரில் இருக்குது பாருங்கள். இதுதான் காய். இந்த காய் பச்சை கலரில் எப்போ போல் காய்க்கும். பழுத்துச்சுனா மட்டும் இந்த மாதிரி சிகப்பு கலரில் வந்துடும் பாருங்கள். இதிலெல்லாம் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கா. அதை பார்த்திங்கன்னா அரைப்பழம். நல்லா பழுத்துச்சுன்னா நல்லா ரெட் கலரில் சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படி பறித்து காமிக்கிறீங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிவப்பு கலரில் இருக்குது. இது ஆரஞ்சு கலரில் இருக்கனால அரைப்பழம். ஆனால் இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் துவக்கம் ஒழுங்கா பழக்கலைன்னா துவக்கம். இன்னொரு மரம் தான் இருக்குது, நல்லா மரம் கிட்டத்தில் இருக்குது. அது காமிக்கிற மாதிரிங்க. அந்த சைட்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த பழுத்துருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் மட்டும் தான் கிடைக்கும். சிட்டி சைட்லாம் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கே பாருங்க, என்ன பழம். இங்கே பாருங்க, சைடில் பாருங்க. மேலே ஸ்டிக்கு வச்சு பார்த்திங்கன்னா மேலே அது காமிக்கிறேன். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாது. அதனால் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கில் இருந்து உங்களை காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. நல்லா ஹைட்டில் இருக்குது. எங்கேயாச்சும் ஒரு கம்பு அலக்கு இந்த மாதிரி போட்டு இழுத்து நம்ம பறிக்கலாம். அதே அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயும் ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்களா. இதுவும் பார்த்திங்கன்னா அந்த மரம் தான். இதுலேயும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பழம் பழுத்துருக்கு. அப்படியே தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மரமே கொள்ளலாம் நண்பர்களே. இந்த மரமே கொள்ளலாம் அந்தளவுக்கு. இந்த மரத்துலேயே ஃபுல்லாக சிவப்பு கலர் மட்டும்தான் தெரியுது. இலையோட டபுள் மடங்கு இருக்குது அந்த கலர், சிவப்பு கலரு. அப்படி எட்டு வரைக்கும் போய் பறிச்சுக்கிடுவோம்.
இன்னைக்கு நமக்கு பார்த்திங்கன்னா பழம் கிடச்சிருக்கு. இந்த பக்கத்தில் இருக்க பார்த்திங்கன்னா இதுவும் அந்த மரம் தான். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நம்ம காய்க்கல ஒழுங்கா. இங்கே பாருங்க, மரத்தை இப்போ காமிக்கிறேன் பாருங்க எப்படி போகுது பார்த்தீங்களா மரம். இந்த இதெல்லாம் சுத்தமாக ஏறிய முடியாமல் உடம்பே நுழையாது அந்தளவுக்கு இருக்குது இந்த மரம். அதுவும் அந்த மரம் தான். அதெல்லாம் பழம் பழுத்துருந்துச்சு, பார்த்துருப்பீங்க. ஓகே, நமக்கு தேவையான பழம் பறிச்சாச்சு. அது உங்களுக்கு காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்துருக்கோம். இந்த சுற்றி தெரியுது பார்த்தீங்களா, அந்த சுற்றி தெரிகிற எல்லா மரமுமே பார்த்திங்கன்னா பாலை மரம்னு சொல்லுவோம். அந்த பாலை மரத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாலப்பழம்னு ஒரு பழக்கம். அது பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் அது தண்ணியில் குட்டியாக பழக்கம். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த மாதிரி துவக்காது, நல்லா சூப்பராக இனிப்பாக இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து பிடுங்கினோம்னா பால் வந்து வரும். அதை பிடுங்கினா வந்து அது எப்படி சொல்கிறது, அது ஒரு சூப்பரான டேஸ்ட், நல்லாயிருக்கும். பிசு பிசுன்னு உலகெல்லாம் ஒட்டும், இருந்தாலுமே அது பழம் வந்து திங்கிற காலம் நல்லாயிருக்கும். பில்லிவரி பழம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, வேப்ப மரத்துலாம் வந்து ஒட்டிருக்கு பார்த்தீங்களா, ஒட்டுண்ணி பழம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பழத்தில் இருக்கும். இது பொங்கல் டயத்தில் மட்டும்தான் அந்த 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 சீசனில் மட்டும்தான் வந்து இந்த மரத்துலலாம் பழம் வந்து பழுக்கும். பாருங்கள், மரம்லாம் பாருங்கள், பெரிய பெரிய மரமாக நிற்கிதா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த எங்கேயாச்சும் கோயிலெலாம் இருக்கும், கோயிலெலாம் அந்த மரம் நிற்கும். அதெல்லாம் பார்த்துட்டுனா கமெண்ட் பண்ணுங்கள். அது அந்த சீசன் வரும்போது அந்த பழம்லாம் உங்களுக்கு பிடிங்கி வந்து உங்களுக்கு காட்டும். எக்கச்சக்கமான பழம் இருக்குது இதில். போன வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நவாப்பழம் பறிக்க போயிருப்போம். அந்த வீடியோ என்ன யாரும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பழம் பறிக்க வந்திருக்கோம். நம்ம ஆரம்பத்தில் ட்ராவலிங் போயிருப்போம். இனிமேல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய விளாக்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு சூப்பரான வேலை சந்திப்போம். பாய்.